இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வுல்வரின் ட்ரெயிலர் அந்த படத்துக்கான ஹைப்பை வேற லெவலில் ஏற்றி விட்டுருக்கு. எப்படா ஜூலை ஒரு சில எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மல்டிவர்ஸ் போரே நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சீக்ரெட் வார்ஸ்க்கான லீடப்லாம் அதில் தான் இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆப்வியஸாக ஏகப்பட்ட அந்த டெட்பூல் வுல்வரின் சொல்லி நிறைய கேமியோ வேரியன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு செம்ம ஃபன்னான நிஜமான மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படமாவே இதுதான் இருக்க போதுன்னு சொல்லி பேசப்படுது. ஏகப்பட்ட 1-to-1 ஆக்ஷன் பிளஸ் ஹார்ட் ஆர் ரேட்டட்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி இப்போ சின்ன விஷயங்கள் பற்றி நான் லீக் ஆகிட்டு இருக்கேன். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீனே லீக் ஆகல. மை டென்டிஷன் ஹலோ ஆக்சுவலாக இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்தோன்னே உங்க மைண்ட் அப்படியே லிட்டரலி ப்ளோ ஆயிடும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான போஸ்ட் கிரெடிட் சீன் இந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்ல, பட் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக்ல ஒரு நிமிஷம் அப்படியே தேட்டரில் உட்காந்துருப்பீங்களாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல. பாசிபிளி நேப்பே கெஸ் பண்றது டோபி மேக்கர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். பட் என்ன சொல்ல போறாங்கன்னு பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். பட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் அண்ட் லீக்கர்ஸ் வந்து கிளம்பி தாண்டா இருப்பாங்க. இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வெல் இந்த போஸ்ட்டுக்கு கீழே நம்ம ராப் லைஃப்ஃபீல்ட் இருக்கார்ல, அதாவது நம்ம டெட்பூலோட கோ கிரியேட்டர், இப்போ லேட்டஸ்ட் அந்த டெட்பூல் ட்ரெய்லரில் கூட லைஃப்ஃபுல்டு ஃபுட் ஸ்டோர் சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அந்த லைஃப்ஃபீல்ட் ஆக்சுவலாக அவர் சொல்வது உண்மைதான். இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ்னு பார்த்தோன்னே நீங்கள் வந்து மைண்ட் ப்ளோ ஆகி அங்கேயே உட்காந்துருவீங்க. செம்ம பயங்கரமான போஸ்ட் கிரெடிட்ஸ்னு சொல்லி அதை அஷூரும் பண்ணியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ் வேற மாதிரி இருக்கும் போது, என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. பட் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது, இது வேற லெவல் படமாக இருக்கும் போது எத்தனை பேர் டெட்பூல் அண்ட் வுல்வரின் படத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கீழே காமிப்படுங்க.